வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லரை பார்த்தாச்சு. இந்த ட்ரெய்லரில் உள்ள ஹிடன் டீட்டெயில்ஸும் அதே மாதிரி இந்த ட்ரெய்லர் என்ன தோணும் எனக்கு வந்து இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு என்னோட ஒப்பீனியனையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு மேலே நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். நம்ம ஜனநாயகன் வந்து நம்ம ஹச்வினோத் டைரக்ஷனாக நம்ம தளபதி விஜய் அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு பெருசு இந்த பேர் அமைச்சிருக்கேன் தளபதினு ஒரு பேர், அந்த அவனை பற்றி என்னென்னு பார்த்து சொல்லுன்ற மாதிரி நம்ம தளபதியை வந்து யாரோ ஒரு கேங் வந்து தேடிட்டு இருக்க மாதிரியும், அதுக்கு வந்து அந்த பெரியவர் வந்து சம்பவம் செய்கிறவனெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஆனால் சம்பவத்திலே ரெக்கார்டு வச்சவனை பார்த்துருக்கீங்களா, இவனோட சம்பவம்லாம் ரொம்ப ஸ்லைஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி டைலாக் டெலிவரியோட நம்மளோட தளபதியோட ஓப்பனிங்கை காமிக்கிறாங்க. அப்புறம் வந்து நம்ம தளபதி வந்து நீங்கள் யார் அப்படின்னு ஒரு சின்ன பையன் ஒரு பொண்ணு வந்து நீங்கள் என்ன சூப்பர்மேனா அப்படின்னு கேட்கல. இல்லைம்மா நான் சூப்பர்மேன்லாம் கிடையாது, நான் ஒரு ஆர்டினரி மேன் தான், ஆனால் நம்ம சம்பவம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவரோட ஃபேஸை வந்து பக்காவாக காமிக்கிறாங்க. இந்த ட்ரெய்லரில் ஒவ்வொரு சீனையும் பார்க்கல இந்த படம் அஃபீஷியலான பகவன் கேசரியோட ரீமேக்குன்னு அப்படியே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமுமே அந்த படத்தோட இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது. குறிப்பாக சொல்லணுன்னா அந்த பொண்ணோட கேரக்டர் அப்படியே வந்து இங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணை ப்ளே பண்ண ரோலில் தான் இப்போ மம்தா பைஜு வந்து ரோல் ப்ளே பண்ணிருக்காங்க. என்னை ஆர்மிலாம் சேர்க்காதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் அந்த கேரக்டர் என்ன ப்ளே பண்ணிச்சோ அதே பயத்தோடய ஃபியரோடையும் இருக்காங்க. குறிப்பாக சொல்லணுன்னா அந்த டேஷ் லிட்டில் பிரின்சல்னு சொல்கிற மாதிரி அப்பாவோட சாயல்லையே அந்த குழந்தை வந்து வளர்ந்துருக்க மாதிரியான காமிக்கிறாங்க. இதுலேயும் அதே மாதிரி ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸில் நம்ம தளபதி ஒரு போலீஸாக இருக்கார். அதே மாதிரி ஃபாரஸ்ட் சீக்வன்ஸு அதெல்லாம் வந்து அதே சிமிலர் ஃப்ரேம்ஸ்லாம் நல்லாவே தெரியுது. குறிப்பாக அந்த படத்தை அப்படியே வந்து சில சீன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. குறிப்பாக அந்த ஜெயில் சீக்வன்ஸ்லாம் வந்து அந்த இன்ட்ரோ சீக்வன்ஸ்லாம் பாலையா அவர்கள் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க பகவன் கேசரியில். அதே சீன் இங்கேயும் வந்து அந்த ட்ரெய்லர் கட்டில் தெரியுது. கண்டிப்பாக அதில் வந்து நம்ம எம்ஜிஆர் ரெஃபரன்ஸான நான் அணையிட்டால் அந்த சாங்கு இதெல்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து நம்ம ஹச்வினோத் நிறையா பொலிட்டிக்கல் இஷ்யூஸையும் உள்ளே கொண்டு வந்திருக்காரு. எப்படி வந்து அந்த படத்தில் வந்து அந்த பொண்ணு வந்து ஏற்பட்ட பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்காக தான் அப்பா வந்து என்னென்ன செய்கைலாம் செய்கிறாருன்ற மாதிரி காமிச்சாங்களோ, இந்த படத்தில் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக உள்ள ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கு. அதுக்கு வந்து போராடி தன்னை பொண்ணை வந்து காப்பாற்றுற மாதிரியான கதைக்களமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு டைலாக்டில் சொல்லியிருப்பாங்க, இந்த ஒரு விஷயம் வந்து அவர் பயன்படுத்திக்கிட்டே இருக்குது, அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சால் தான் இப்போ வந்து இந்தியாவிலேருந்து அந்த மீட்கவும் நம்மளால் முடியும், அந்த விஷயத்தை நமக்கு வந்து கண்டிப்பாக கேட்கணுன்ற மாதிரி ஒரு டைலாக்காகவும் டெலிவரி பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம பிரகாஷ் ராஜ் ஒரு ஒரு பொலிட்டிஷியனாக நடிச்சிருக்காங்க, பொலிட்டிக்கல் இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக. அதில் கடைசி சீனில் வந்து மக்களை வந்து காப்பாற்ற சொன்னால் மக்களை வந்து சூறையாற்றுறீங்களான்ற மாதிரி சாட்டை வச்சு அடிக்கிற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் இருக்குது. குறிப்பாக ஏடிஎம்கேவை வேறு லெவலில் டார்கெட் பண்ணி அடித்து இறக்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். நிறையா வந்து பொலிட்டிக்கலுக்கான டயலாக்கையும் வந்து ஓப்பனாக வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கடைசி சீனில் வந்து அந்த ரோபோட்டிக்ஸு இதெல்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அந்த படத்தோட கதையை எடுத்துக்கிட்டு அதிலேருந்து வந்து பொலிட்டிக்கலி சேர்த்து வந்து ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டோட ஒரு பக்காவான ட்ரெய்லராக தெரியுது. இந்த படமும் அப்படி தான் இருக்க போகுதுன்றதை இப்போயே ட்ரெய்லர் மூலமாக சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் நம்ம தளபதிக்கான லுக் வேறு லெவலில் இருக்குது. இதில் வந்து நம்ம பூஜா ஹெட்டுக்கான அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. ஒரு ஓஎம்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு நம்மளோட சஞ்சய் தட்டு. அந்த இம்பேக்ட்லேருந்து தான் வந்து இந்த படம் வந்து பாபி டியூயலோட கேரக்டர் இருக்க போகுது. பாபி டியூயல் வந்து இந்த இந்தியாவை அழிக்க போகிறேன், ஓஎம்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன், இன்னும் 30 நாளில் இந்த இந்தியாவை வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன்றாரு. அந்த இதை பற்றி சொல்லிட்டு தான் நிறைய எல்லாரும் வந்து இது அன்பிலீவபிள், இது எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரியான டைலாக்லாம் டெலிவர் ஆகுது. இந்த ஓஎம்ன்றது வந்து நம்மளோட ஹச்வினோத் வந்து ஒரு புதுசாக ஆடப் பண்ணியிருக்காரு அந்த கதைக்களத்தில். பகவன் கேசரியோட ரீமேக்காக இருந்தாலும் சில ஆடப்பையும் அதே மாதிரி பொலிட்டிக்கல் எலமெண்ட்ஸையும் வந்து ஆட் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஆனால் கண்டிப்பாக நம்மளோட தளபதி ஃபேன்ஸ்க்கெலாம் வேறு லெவல் ட்ரீட்டாக இருக்க போகுது. ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு எப்படி வந்து இந்த படம் ரிசீவ் ஆக போகுதுன்னு தான் தெரியல. மாஸ் கமர்ஷியலாக இருந்தாலும் கொஞ்சம் லாஜிக் வச்சுருந்தா இந்த படம் வேறு லெவலில் பிக்கப் ஆகும். குறிப்பாக சொன்னால் இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. குறிப்பாக பராசக்தின்னு ஒரு படத்தோட கிளாஸாக ரிலீஸ் ஆகுது. அதனால் கொஞ்சம் நல்ல கதைக்களத்தை ஒரு எங்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளேயோட நம்ம ஹச்வினோத் கொடுத்துருந்தா பக்காவாக இருக்கும். அதுவும் கடைசி படம் வேறு, கண்டிப்பாக வந்து நல்லா கொடுத்துருப்பாருன்னு நம்புவோம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னதில் உங்களுக்கு எந்த இது ஃபேக்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஏதாவது வந்து மாற்றம் இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள், அந்த சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.